தமிழகத்தில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல திருவள்ளூர், அரியலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. இந்த மருத்துவக் கல்லூரிகள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்துல கட்டப்பட்ட இந்த கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், இதில் நிறைய முறையீடுகள் நடந்திருப்பதால் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை சேர்ந்த விவசாயி ராஜசேகரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய அரசினுடைய 60% நிதி பங்களிப்புடன் இந்த கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே இது சம்பந்தமாக மனுதாரர் அளித்த புகாரின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. அந்த விசாரணையில இந்த புகார்ல முகாந்திரம் இல்லை என்று தெரிய வந்ததை அடுத்து அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதை அடுத்து முகாந்திரம் இல்லை என்று புகார் முடித்து வைக்கப்பட்டதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி விளக்கம் அளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள்.